அஸ்மா முஸ்தஃபா 2020வது வருஷத்தில் குளோபல் டீச்சர் அவார்டு வாங்கினாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் இலக்கியம் படிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே உள்ள குழந்தைகளுக்கு அவங்க டீச்சராக இருந்திருக்கிறாங்க. இஸ்ரேல் போட்ட குண்டில் அந்த பள்ளிக்கூடம் தகர்ந்து விட்டது. வடக்கு காசாவில் உள்ள அவங்களுடைய வீடும் தகர்ந்து விட்டது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து எகிப்துக்கு குடியேறுறாங்க. எகிப்தில் மவான்சி அப்படிங்கிற அகதி முகாம்களில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய உயிர் இருக்கும் வரை இந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய பணியை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். ஏன்னா இவங்க தான் பாலஸ்தீனத்தினுடைய வித்துக்கள். ஆக இவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவது என்பது என்னுடைய கடமை. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் பயந்துருக்கிறாங்க, போர்க்கள காட்சியை அடிக்கடி பார்க்குறாங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக, கல்வி அறிவு பெற்ற குழந்தைகளாக ஆக்குவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அஸ்மாவினுடைய வழியில் நாமும் நடப்போமா?